இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன ஆத்திச்சூடி செய்யுள். திருமாலுக்கு அடிமை செய், திருமாலுக்கு அடிமை செய் அப்படின்னா, திரு அப்படின்னா மதிப்பு மரியாதை, மால் அப்படின்னா பெருமை. ஸோ மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய இறைவனுக்கு நீ தொண்டு செய். இறைவனை அல்லாது வேறு எந்த மானிடருக்கும் நீ அடிமைப்பட்டு தொண்டு செய்யாதே அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம தொண்டு செய்யணும், மற்ற யாருக்கும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது சில வருடங்களுக்கு முன்பு மேதகு டாக்டர் கலாம் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், 2020 நமது நாடு வல்லரசாகும் என்று நம்புகிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஒரு சமயம் கோயம்புத்தூரில் ஒரு சபை, ஒரு கற்றறிந்த பெரியோர் நிறைந்த சபையில் டாக்டர் கலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்பவும் இதே கருத்தை அவர் வலியுறுத்தி சொன்னார். 2020 நம்ம நாடு வல்லரசாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவங்கள பார்த்து கேட்டார், நம்ம நாடு 2020 வல்லரசு ஆக வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பங்குக்கு என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொன்னாங்க. ஆனால் யார் சொன்ன பதிலும் டாக்டர் கலாமுக்கு திருப்தியாகவே இல்லை. அப்புறம் கடைசியில் அவர் சொன்னார், அப்படி இல்லைங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஒரு டாக்டரா? நீங்கள் எப்படி பணி செய்யணும்னா, உலகத்தில் வேறு எந்த டாக்டரும் என்னை போல் மிக சிறந்த பணியை செய்ய முடியாது அப்படின்னு கூறுற மாதிரி நீங்கள் அந்த டாக்டர் தொழிலை செய்யணும். நீங்கள் என்ஜினியரா? என்ஜினியருக்கும் அதே தான். வேறு எந்த என்ஜினியரும் என்னை போல் மிகச்சிறந்த பணியை செய்ய முடியாது அப்படின்ற நினைப்பில் நீங்கள் செய்யணும். ஆர்கிடெக்டாக அதே போல் தான், வக்கீலாக அதே போல், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக அதே போல், டெய்லராக வேறு யாரும் தைக்க முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக நான் தைப்பேன் அப்படின்னு சொல்லணும். இது சிந்திச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், சின்ன பையன்லேருந்து வயது முதிர்ந்தவங்க வரைக்கும் இந்த சிந்தனையை மனசில் கையாண்டு அதை நோக்கி பயணித்தால் நம்ம நாடு ஏன் வல்லரசு ஆகாது? ஒரு சில வருடங்களுக்கு முன்னே ஒரு படம் பார்த்தோம், கமல் படம். அந்த படத்தில் ஜிஹெச்சில் ஒரு வயசானவர் தரையை மாப் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கமல் எல்லார்கிட்டையும் வேடிக்கையாக பேசுவார். அவர்கிட்ட போய் பேசும்போது அவர், என்ன தம்பி, 35 வருஷமாக நானும் மாப் போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த வேலையில் என்ன பெருமை இருக்குது? எனக்கு ஒன்றும் இல்லை, வாழ்க்கையே டல் அடிக்குது, ரொம்ப போர் அடிக்குது, ஏண்டா போகிறதுன்னு இருக்குதுன்னு சொல்லி ஒரு விரக்தியில் சொல்லுவார். அப்போ கமல் என்ன சொல்கிறாரு, அண்ணே ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, இதை இப்படி சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த மாப் போடுற வேலை என்னை விட வேறு யாராலையும் இவ்வளோ க்ளீனாக, இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ அழகாக செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மாப் போட்டு பாருங்கள், நாளையிலேருந்து உங்கள் வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஓடி இவரை கமலை கட்டி பிடிச்சிக்குவார். நீங்கள் சொன்னபடி செஞ்சேன் தம்பி, எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது, இந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்ம மனசுக்கு ரொம்ப தெம்பையும் ஆறுதலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை தான் டாக்டர் கலாமும் சொல்கிறாரு. நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும், சிறுவர், இளைஞர், குழந்தைகள், பெற்றோர், டீச்சர்ஸு, பெரியவங்க, சயின்டிஸ்ட்டு, ஒவ்வொருத்தரும் என்னை விட இந்த பணியை மிக சிறப்பாக வேறு யாராலையும் செய்ய முடியாது, அப்படின்னா நான் தான் சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு நினச்சி செய்தால் ஏன் நம்ம நாடு வல்லரசு ஆகாது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2ஆம் உலகப் போரினுடைய முடிவில் ஜப்பானும் ஜெர்மனியும் தேவர் ரெடியூஸ் டு ஷாம்பிள்ஸ், அழிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல், புல் பூண்டு கூட இல்லாமல் ஆயிடுச்சு அந்த 2 கண்ட்ரியும். ஆனால் இன்றைக்கி ஜப்பானும் ஜெர்மனியும் முன்னேறிய நாடுகளில் அவங்களும் ஒருத்தர், அந்த அளவுக்கு முன்னேறிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? கடுமையான உழைப்பு. நாம் முன்னேறணுன்ற ஒரு வெறியோட ஒவ்வொரு குடிமகனும் பணி செய்ததுனால இன்றைக்கி முன்னேறிய நாடுகளில் ஒன்றா இருக்குது. மற்ற நாடுகளுக்கு இது உதாரணமாக விளங்குது. ஓகே, இதை நோக்கி நாம் பயணப்படுவோம்.
நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய பணியை சிறப்பாக செய்வோம். கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். இந்த லிங்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் எழுந்த உடனே நமது நாட்டு நமது உலக நன்மைக்காக இதை தவறாமல் கூறுங்கள். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.